சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் என் இனிதான காலை வணக்கத்தை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நாளிலும் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். இந்த 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்பதற்கு முன்பாக எஸ்ரா புத்தகத்திலே எஸ்ராவை குறித்து சில முக்கியமான ஒரு அறிமுகம் காரியங்களை நாம் பார்த்து அப்புறமாக அந்த அந்த வார்த்தையை நாம் சிந்திக்கலாம், தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாளிலும் இந்த எஸ்ரா புத்தகத்திலே எஸ்ராவை குறித்து நாம் பார்க்கும்போது எஸ்ரா ஒரு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான். பிரதான ஆசாரியனாகிய ஆரோனின் சந்ததியை சேர்ந்தவனாக இருக்கிறான். தேறின வேதபாரகனாக இருக்கிறான். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருக்கிறது. தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததினாலே எருசலேமுக்கு சென்று அங்கே என்னென்ன செய்தான் என்ற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை எஸ்ரா 7:10வது வசனத்தை நாம் பார்க்கலாம். இப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிமுகமாக இத்தனை காரியங்களை எஸ்ராவை குறித்து பார்த்தோம். இப்போ எருசலேமுக்கு சென்று அவன் செய்த காரியங்கள் என்னென்ன என்பதை குறித்து நாம் பார்ப்போம். இந்த வார்த்தையை நான் படித்து தியானித்துக் கொண்டிருக்கும் இந்த வார்த்தை மிகவும் என்னை தொடக்கூடியதாக இருந்தது. இத்தனை வருட காலமாக கர்த்தர் நம்மை ரட்சித்து எல்லா காரியங்களையும் அவர் ஜீவனையே கொடுத்து ரட்சித்து சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். கர்த்தருடைய காரியத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக அதை எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து தியானிக்கும் போது நான் சிந்திக்கும் போது இவ்வளவாக இந்த வேதபாரகன் இந்த எஸ்ரா எப்படியாக தன்னை பக்குவப்படுத்தி இருக்கிறான். இத்தனை வருட காலங்களுக்கு நம்மளுடைய காரியங்கள் கர்த்தருக்குடையான காரியங்கள் நாம் எப்படி பக்குவப்படுத்தப்பட்டவர்களாக நான் எப்படி பக்குவப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறேன் என்பதை நான் சிந்திக்கும் போது ஒரு நிமிடம் என்னை சிந்திக்க வைத்தது. இந்த நாளிலும் அந்த 10வது வசனத்திலே பார்க்கும்போது எருசலேமுக்கு சென்று கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தை எதிலே பக்குவப்படுத்துகிறோம்? நாம் எதிலே வாஞ்சியாக இருக்கிறோம்? உலகத்துக்குரியதான காரியங்களிலே நம்முடைய இருதயங்கள் பக்குவப்பட்டு இருக்கிறதா? உலகத்துக்குரியதான காரியங்களிலும் மற்ற காரியங்களிலும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருந்து நாம் அதையே நாடித்திருவர்களாக இருக்கிறோமா? இல்லை கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய இருதயத்தை நாளுக்கு நாள் பக்குவப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. என அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய அருமையான அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நாளிலும் அந்த எஸ்ராவை குறித்து பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். நாம் வேதத்தை கேட்கிறோம், பல தாசர்கள் மூலமாக சத்திய வசனத்தை செய்திகளை அநேக காரியங்களை கேட்கிறோம். ஆனால் எச்சரிக்கப்படும் போது காரியங்களை நாம் சில காரியங்களை விட்டு நம்முடைய இருதயமானது பக்குவப்படுகிறதா? கர்த்தருக்குள்ளே முன்னேறுவதற்கான காரியங்களிலே பக்குவப்படுகிறதா? இந்த எஸ்ரா என்ன செய்தான்? வேதத்தை அதன்படி செய்யவும், வேதத்தை ஆராய்ந்து படித்து அப்படி அதன்படி செய்ய, நீதி நியாயங்களை எல்லாம் கை கொண்டு அதை மற்றவர்களுக்கு கர்த்தருடைய காரியத்தை சொல்வதற்கும் தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி கொண்டவனாக இருந்தான். அன்புக்குரிய தேவனுடைய சகோதரிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? உலகத்துக்குரியதான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய முக்கியத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசப்பா ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அப்படி முதலையே ஆண்டவர் சொல்லிட்டாங்க. இப்போ தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்த தேவன் இந்த உலகப்புறமான காரியங்கள் நமக்கு கொடுக்காமல் இருப்பாரா? ஆண்டவரே எனக்கு கொடுங்க, எனக்கு வேலையை கொடுங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு காரியங்கள் கொடுங்க. ஆண்டவரை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கணும். என் தேவனுக்காக நான் என்ன செய்தேன்?
என் தேவனுக்காக நான் எதில் முயற்சித்திருக்கிறேன். அவருடைய வேதத்தை படிக்கிறேனா, அவருடைய வேதத்துடைய காரியங்களுக்கு, சபைக்குரிய காரியங்களுக்கு, மற்ற காரியங்களுக்கு நான் கர்த்தருக்காக என்ன செய்தேன் என்று சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் இன்னும் நாம் அந்த காரியங்களிலே பின்தங்கிய நிலைமையிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்காக இந்த கடைசி நாட்களில் ஜீவிக்கின்ற நாம் கர்த்தருக்காக நம்முடைய காரியங்களில் இன்னும் முன்னோக்கி செல்கிறவர்களாக நாளுக்கு நாள் வேத வசனங்களை ஆசையாக படித்து ஆராய்ந்து படித்து நாளுக்கு நாள் நம் உள்ளான மண்ணிலே நாம் பலப்பட்டு நாம் என்ன செய்ய வேண்டும், கர்த்தருக்குடைய காரியங்களை முன்னேறி செல்கிறவர்களாக இருக்கணும். இப்படி நமக்கு நாம் ஒவ்வொருவரும் விதமாக செய்வதற்கு நமக்கு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யட்டும். இரண்டாவதாக இங்கே இதற்கு உதாரணமாக நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் 17:11 வசனத்திலே, இந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயர் உள்ளவர்கள் பார்க்கிறோம் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். வேத வசனத்தை நாம் ஆராய்ந்து ஒவ்வொரு நாளும் படிக்கும் போது நற்குணசாலிகளாக விளங்க முடியும். சகோதரர்களாக நாம் ஒரு நாள் வேதத்தை அமர்ந்து உட்கார்ந்து கர்த்தர் பாதத்திலே நாம் படித்து ஆராய்ந்து படிக்கும் போது நம்முடைய உள்ளான வாழ்க்கையை மிகவும் பலப்படவும் நம்முடைய குணங்கள் நற்குணங்களாக மாறவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட குணத்தை நாம் பெற்றவர்களாக இந்த பிறைய பட்டணத்தாரை போல நற்குணசாலிகளாக விளங்க, எப்படி நற்குணசாலியில விளங்க முடியும்? வேதத்தை அவளோடு ஆராய்ச்சி செய்து படித்து அந்த காரியங்களை கடைபிடிக்கும் போது நாம் நற்குணசாலிகளாக விளங்க முடியும். நற்குணசாலிகளாக விளங்கும் போது நாம் என்ன செய்யலாம், நாம் கர்த்தரை குறித்தான காரியங்களை மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அப்படி நீதி நியாயங்களை நாம் என்ன செய்ய முடியும், மற்றவர்களுக்கு நாம் சொல்லும் போது அது அவர்கள் கடைபிடிப்பதற்கு, அவர்கள் கர்த்தருக்குள் வருவதற்கு ஏதுவாக இருக்கும். இப்பொழுது இரண்டாவதாக அவர்களுக்கு நற்குணசாலிகளாக இருக்க வேண்டும். அப்போ நாம் அந்த நற்குணத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் அதற்கு நாம் முக்கியம் கொடுத்து நீதி நியாயங்களை என்ன செய்ய வேண்டும், நீதி நியாயங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், நீதி நியாயங்களை நாம் கடைபிடித்து மற்றவர்களுக்கு அதை உபதேசித்து மற்றவர்களுக்கும் சொல்லியவர்களாக இருக்க வேண்டும். இங்கே இந்த எஸ்ரா என்ன செய்கிறார், ராஜாவிடத்திலே ஒரு நற்சாட்சி பெற்றவராக என்ன சாட்சி பெற்றார்கள், உத்தம வேதபாரனாகிய எஸ்ரா என்று அந்த அர்தசஷ்டா ராஜா இந்த எஸ்ராவை குறித்து ஒரு நல்ல அருமையான சாட்சி சொல்கிறார். கர்த்தருடைய அருமையான தேவனுடைய சகோதரிகளே, விசுவாச சகோதரிகள், இந்த நாளிலும் நண்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், சபையில இருக்கிறோம், எப்படிப்பட்ட கனி நிறைந்த வாழ்க்கை இருக்கிறது, நம்முடைய ஜீவியமானது நாளுக்கு நாள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, கற்றுக்கொள்ள காரியங்களில் நாம் எவ்வளவு மனவாஞ்சியாக இருந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு மற்றவர்களுக்கு சாட்சியாக, மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்கிறார்கள், மற்றவர்களுக்கு நாம் எப்படி கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து விதமாக நாம் இந்த எஸ்ராவை போல வேதத்தை ஆராய்ந்து எப்படி செய்யவும் நீதி நியாயங்களை கைப்படுத்தி நீதி நியாயங்களை நாமும் கட்டளைகளையும் கற்பனை கைக்கொண்டு நீதி நியாயங்களை என்ன செய்யணும், மற்றவருக்கு சொல்லவும் நம்முடைய இதயத்தை பக்குவப்படுத்த நம் ஒவ்வொருவரும் அவ்விதமான காரியங்களிலே முன்னேறி செல்ல கடைபிடிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதாக. கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆமென்.